ஃபிட்னஸ் ப்ளஸ் விலாக் சேனல் நண்பன் வரைக்கும் தோழலை மாலை வணக்கம். வீடியோவோட ஒரே நாள் தான் தோழை. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டரில் ஒரு 2 விஷயம் நடந்துச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டர் மோஸ்ட்லி நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா போன வாரம் வரைக்கும் கஸ்டமருக்கு வந்து 99% சப்போர்ட் பண்ணுறாங்க, அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு 1% சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தது. இல்லை, தப்பு, 100% கஸ்டமர் தான் ஏன் சப்போர்ட் பண்ணுறோம், அவங்களெல்லாம் ஒன்றும் நாங்கள் கண்டுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்சிடென்ட் நினச்சி போன வாரம். அதை பற்றி நம்ம பேசுவோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டயர் கட்டி விட்றாங்க, கொஞ்சம் ஹாஷாகவும் பேசுகிறாங்க. இதை பற்றி நம்ம ரொம்ப டீப்பாக பேசி தான் ஆகணும் தொடர். ஏன்னா இந்த விஷயத்தை நம்ம விடக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் இன்றைக்கி மைண்ட் செட்டில் ஆகிட்டேன். அதை நான் சொல்கிறேன். இப்போ தான் அது ஒரு டயர் இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஆர்டரு, அது வந்து பார்த்திங்கன்னா பாடியில் பிக்கப்பு ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா மாதம் வரும். ரொம்ப நேரம் நின்னேன், சரி வீட்டு சைடு எதாவது ஆர்டர் வருதா பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்தது. அதை பற்றி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த விஷயத்த சொல்கிறேன். போன வாரம் ஒரு விஷயம் நடந்தது. இந்த நிகழ்ச்சி நடந்தது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்றைக்கி, சரிங்களா. பிக்கப் லொக்கேஷன் போயிட்டேன். போன பிறகு பார்த்திங்கன்னா கஸ்டமரு பார்சல் எடுத்து வைக்கிறாரு. நல்லா கேட்டுக்கோங்க, 50 சென்டிமீட்டர்ஸ் 50 சென்டிமீட்டர் உள்ள ஒரு பாக்ஸ் எடுத்து வைக்கிறாரு. அது போக இன்னொரு பாக்ஸ் வேறு. அந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முன்னாலேயும் வச்சுக்கலாம், பின்னாலேயும் வச்சு கட்டி எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் வேறு எந்த சப்போர்ட்டும் இருக்கக்கூடாது. அந்த பாக்ஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பாக்ஸ். சின்ன பாக்ஸ் தான் அது, ரொம்ப சின்ன பாக்ஸ் கிடையாது. அதான் சொல்கிறேன், தெளிவாக சொல்லிட்டு அதை விட்டுருங்க. 2 பாக்ஸ் 50 சென்டிமீட்டர் ஒரு பாக்ஸு. அந்த ஒரு பாக்ஸ் கொடுக்கும் போது கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டேன், சார் இல்லை சார் இது வேலைக்கு ஆகாது சார், இது கேன்சல் பண்ணிவிடுங்க சார் அப்படின்னு. ஏன் என்னாச்சு அப்படின்னாரு. இல்லை சார் 2 பாக்ஸு இதை எடுத்துகிட்டு போக முடியாது சார், என்னோட பைக்கில் எடுத்துகிட்டு போக முடியாது சார் அப்படின்னு. இல்லையே, எங்கள் பசங்களாம் டெலிவரி பாய்ஸில் எடுத்துகிட்டு போகிறாங்களே, இந்த பாருங்கள் டிவிஎஸ் எக்ஸல் அது பாருங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறான் பாருங்கள், முன்னால் ஒன்று பின்னால் ஒன்று அழகாக வச்சு எடுத்துகிட்டு போகிறேன், நீங்கள் எடுத்துகிட்டு போகிற பாக்ஸ் தான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சார் டிவிஎஸ் எக்ஸல் வேறு, பைக்கு வேறு, ஸ்கூட்டி வேறு சார், அதை கம்பேர் பண்ணாதீங்க. அப்புறம் உங்கள் டெலிவரி பாய்ஸ் ஃபிக்ஸ்டு சேலரி எல்லாம் அதெல்லாம் வேறு. ஸோ அதை எதுவுமே கம்பேர் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லை, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போர்ட்டரில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பொறுத்திருக்கோம். 40 சென்டிமீட்டர் உள்ள பாக்ஸ் மட்டும் தான் எடுக்கணும், அதிகமாக இருக்கிறது எடுக்கக்கூடாது சார். நாங்கள் எடுக்க மாட்டோம் சார். நீங்கள் வேணால் அடுத்த ஆள் புக் பண்ணி பாருங்கள், யாருமே எடுக்க மாட்டாங்க, வருவாங்க, நான் சொல்கிறது தான் பேசுவாங்க அப்படின்னு நான் சொல்லிவிட்டு சொல்கிறேன். ஒரு நிமிஷம் பைக்கில் உட்காருங்களேன் அப்படின்னாரு. ஏன் சார், ஒரு நிமிஷம் உட்காருங்கப்பா அப்படின்னாரு. ஏறி உட்காந்தேன். அவர் என்ன பண்ணாலும் அந்த 50 சென்டிமீட்டர் உள்ள பாக்ஸை தூக்கிட்டு வந்து பின்னால் வச்சார். வச்ச உடனே பார்த்தீங்கன்னா என்னால் சீட்டில் உட்கார முடியல, கொஞ்சம் டேங்க்கில் உட்கார்ற மாதிரி இருந்தது. டேங்க்கில் தான் உட்கார்ற மாதிரி இருந்தது தோழர். இதில் என்ன வெளிப்பட போய் சொல்கிற அவசியம் இருக்குது. 50 சென்டிமீட்டர் பாக்ஸ்னால் டேங்க்கில் தான் உட்காந்தே ஆகணும். கொஞ்சம் டேங்க்கில் தான் உட்காந்தேன். அது பத்தாததுக்கு அந்த இன்னொரு பாக்ஸுக்குள்ள அதை தூக்கி முன்னால் வச்சார். அது வைக்கும் போதே என்னோடய மொபைல் ஹோல்டர் இடித்தது. அது மட்டும் இல்லை, அந்த பாக்ஸை முன்னால் வச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல ஃபில் ஆகும். அதாவது ஹேண்ட் பார் இருக்குல்ல, அந்த இடத்துல அந்த குழியில் தான் ஃபில் ஆகும். திருப்பவும் முடியாது, லெஃப்ட்டு திருப்பிடுமே, ரைட்டு திருப்பிடுவாது. இப்போ வச்சு எடுத்துகிட்டு போகலாமே, எப்படி இருக்குது அப்படின்னாரு. என்ன சார் நீங்களே பார்த்து எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களே, உட்காந்துருக்கேன், நான் எங்கே உட்காந்துருக்கேன் பாருங்கள், ஹேண்ட் பார் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஓட்டு போய்க்கலாம்ப்பா. சார் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பேச்சே இல்லை சார். கீழே விழுந்தாலோ, எனக்கு என் வண்டி டேமேஜ் ஆனாலோ, இல்லை வேறு எதாவது ஆச்சுன்னா அதுக்கு நான் தான் பொறுப்பு நீங்கள் சொல்லுவீங்க, சான்ஸே இல்லை சார், நான் எடுத்து போக முடியாது சார் அப்படின்னு. இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க, ஆர்டர் கேன்சல் பண்ணிவிடுங்க சார். நான் பாக்ஸை எடுத்து கீழே வைக்கிறதுக்குள்ளே அந்த இடத்துல உடனே ஆர்டரை கேன்சல் பண்ணிவிட்டு ஆன் த ஸ்பாட்டே நான் வெளியே வரத்தில் ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டு அடுத்த டிரைவரை புக் பண்ணிவிட்டு அவர்கிட்ட ஃபோன் போட்டு பாக்ஸை பற்றி டீட்டெயில் சொல்லிட்டு இருந்தார். சரி நம்ம ஒம்பு பண்ண வேணாம், எதுவுமே பேசணும்னு சொல்லிட்டு இடத்த விட்டு நான் காலி பண்ணிட்டு வந்துட்டேன். பிரச்சனை அங்கேயே முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலைல, சனிக்கிழமை காலைல எனக்கு ஃபோன் வருது போர்ட்டர் கஸ்டமர் சப்போர்ட்லேருந்து. இந்த மாதிரி சார் உங்கள் ஐடி வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. ஏன் என்னாச்சு, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு. இல்லை இந்த மாதிரி நீங்கள் கஸ்டமர்கிட்ட ஹாஷாக பேசுனீங்க சொல்லிவிட்டு சொன்னாங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் கேன்சல் பண்ண உடனே நான் ஸ்டாட் சாட்டில் ஈவினிங்கே பார்த்துட்டேன், வெள்ளிக்கிழமை நைட்டே நான் பார்த்துட்டேன். அவர் ரீசன் வந்து டிரைவர் ரீசன் தான் போட்டிருந்தாரு. நான் வந்து இல்லை அவர் ஓவர்லோடு சொல்லிட்டு நான் ரிப்ளை போட்டு விட்டேன். அடுத்த நாள் காலையில் இவங்க சொல்லும்போது எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஹாஷாக பேசுனீங்க இந்த கஸ்டமர்கிட்ட அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எந்த கஸ்டமர், அந்த கஸ்டமர் கொஞ்சம் நீங்கள் கான்ஃபரன்ஸ் போடுங்களேன் மேடம் அப்படின்னு. இல்லை அந்த கஸ்டமர்னு இல்லை, நிறைய கஸ்டமர் இருக்காங்க, அது மட்டும் இல்லை நாங்கள் அந்த கஸ்டமர்கிட்ட உங்களை அந்த மாதிரி பண்ண மாட்டோம், அந்த மாதிரி சர்வீஸ் நாங்கள் பண்ணுறதில்லை அப்படின்னாங்க. இல்லை மேம், என்ன ஹாஷாக பேசினேன், ஏது பேசினேன், அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு போக மாட்டேன், கேன்சல் பண்ணுங்க, நீங்கள் கஸ்டமரை வந்து நீங்கள் இது பண்ண மாதிரி அப்படின்னு ஹாஷாக பேசின மாதிரி சொல்லி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாங்க அப்படின்னாங்க. எனக்கு புரியவே இல்லை. நீங்கள் இப்படி என்ன காரணமே தெரியாமல் யார் என்ன எதுக்கு பண்ண அப்படின்னு அவர் என்ன பொருள் கொடுத்தாருன்னா தெரியுமா? சரி, அந்த கேன்சல் பண்ண சொன்னாங்களா, அவங்க கொடுத்த மெட்டீரியல் என்னென்னு சொன்னாங்களா? இல்லை சார், நாங்கள் ரீசனை கேட்டோன்னா உடனே நான் உங்களுக்கு பார்த்தோம், ஹாஷாக கஸ்டமர்கிட்ட யார்ட்டும் பேசக்கூடாது. ஹாஷாக பேசினா என்ன தான் ஹாஷாக பேச எனக்கு புரியவே இல்லை. 5 வருஷமாக ஹாஷாக பேசாதவன் இப்போ எதுக்கு நான் ஹாஷாக பேசணும், நீங்கள் எதுக்கு ஐடியா சர்ச் பண்ணணும் எனக்கு புரியல மேம் அப்படின்னு. உடனே பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் இந்த வாரம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஆர்டர் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கிங்க மேம். வார்த்தை ரிப்பீட்டடாக வாங்கிக்காதீங்க, கன்ஃபார்மாக சொல்லுங்கள், 2-3 ஆர்டர் கேன்சல் பண்ணிக்கலாம். ஆமாம் சார் அப்படின்னா
நான் என்னோடய ரிப்போர்ட் ஹிஸ்ட்ரி எடுத்து காட்டட்டுமா? வாட்ஸ்அப் நம்பர் இருக்கா அவங்களுது, நான் அதை அனுப்பட்டுமா? எத்தனை ஆர்டர் நான் கேன்சல் பண்ணிக்கன்னு காமிக்கட்டுமா அப்படின்னு. இல்லை நான் ஒரே ஒரு ஆர்டர் தான் கேன்சல் பண்ணியிருக்கேன், அதுவும் நேற்று மட்டும் தான், அதுவும் நான் கேன்சல் பண்ணல, கஸ்டமர் ஓவர்லோடர் அவரே கொடுத்து கேன்சல் பண்ணார், ப்ரூஃபாக நான் எடுத்து காட்டட்டுமா? உங்களுக்கு திருப்பி வாட்ஸ்அப் அனுப்பட்டுமா அப்படின்னேன். இல்லை சார், நாங்கள் பொதுவாக சொன்னோம் சார், பொதுவாக நீங்கள் நிறைய கேன்சல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாங்க. மேம் ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணோன்னீங்க, இப்போ கேன்சல் பண்ணலன்றீங்க. சரி இப்போ என்ன நான் பண்ணுறது, எனக்கு புரியலை. ஐடி சஸ்பென்ஷன் எடுத்து விடுறது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டேன். இல்லை ஐடி சஸ்பென்ஷன் பண்ணலை, உங்களை நீங்கள் வார்னிங்காக நான் உங்களுக்கு ஃபோன் போட்டிருக்கோம், இந்த மாதிரி ஐடி சஸ்பென்ஷன் பண்ணலான்னு இருந்தோம், உங்களுக்கு வார்னிங்காக ஃபோன் போட்டிருக்கோம் அப்படின்னாங்க. எனக்கு ஒன்று புரியலை. நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் ஆகிட்டு வாங்க மேம், நீங்கள் தெளிவாக ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் ஆகிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறீங்க, ஐடி சஸ்பென்ஷன் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு ஃபோன் அடிச்சிங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா வார்னிங் கொடுக்க போகிறோம், ஐடி சஸ்பென்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்றீங்க. இப்போ அடுத்ததாக என்ன சொல்லுவீங்க எனக்கு ஒன்றும் புரியல. அதுவும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்டையும் கான்ஃபிடன்ஸும் போட மாட்டேங்கிறீங்க. என்ன காரணம், ஏது காரணம்னு என் சைடு ஒன்றுமே நீங்கள் கேட்கல. என்ன எனக்கு ஒன்றுமே புரியல, என்னமோ பண்ணுறீங்க போங்கன்ட்டு வச்சுட்டேன். அதாவது ஐடி வந்து சஸ்பென்ஷன் ஆச்சுன்னா தோழர், அன்னியோட நான் போர்ட்டருக்கு கொடுக்குறது, அதாவது போர்ட்டர் ஒர்க் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் அந்த வீடியோ ஸ்டாப் ஆகிடும், அவ்வளோதான். இன்னொரு வாட்டி சஸ்பென்ஷன் ஒன்று வந்துச்சு அப்படின்னா அவ்வளோதான், அதோட ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சேனலில் ஆரம்பித்து வந்துட்டுருக்கோம். ஐடி சஸ்பென்ஷன் ஒன்று ஆச்சுன்னா அவ்வளோதான், அதுதான் நம்ம லாஸ்ட் வீடியோவாக இருக்கும். சரி தோழர், அடுத்த பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஃப் நான் வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். டயர் ஒரு கஸ்டமர், இது இப்போ நான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இப்போ தான் அந்த பிரச்சனை இதாச்சு. என்னென்னா டயர் வந்து கொடுத்து விட்டாங்க, பாடியில் பிக்கப்பு, ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா மாதவரம். ஏன்னு நான் சொல்கிறேன், டயர் வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் இந்த மாதிரி டயர் நான் எடுத்துகிட்டு போனேன். அப்பயே எடுக்கும்போது அந்த கஸ்டமர்கிட்ட சொன்னேன், என்ன இவ்வளோ பெரிய டயர் வைக்கிறீங்களே, எப்படி சார் நான் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு. சார் வந்துட்டு இல்லைப்பா, நான் இதில் டயர் மட்கார்டில் படாமல் நான் அழகாக கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய நம்பர் பிளேட் மேலே வச்சு கொடுத்தாரு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது நம்பர் பிளேட் மேலே நிற்கலை. கொஞ்ச நேரத்தில் வெயிட்டு தாங்க முடியாமல் மட்கார்டை போட்டு அமுக்குன்னு அமுக்கிட்டு சின்னதாக அந்த ஓட்டை பெரிய ஓட்டையாக இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்புறமா அவங்க ட்ராப் பண்ணிவிட்டு அந்த கஸ்டமருக்கு ஃபோனை போட்டு, என்ன சார் சொன்னீங்க, நீங்கள் ட்ராப் இது ஓட்டையே உழுகாது, நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பை காட்டுறீங்கன்னா என்னோடய மட்கார்டு இதாகிடுச்சு, இது என்ன நீங்கள் எதுவும் ஒன்றும் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. எஸ் சார் அப்படின்ட்டு நான் வச்சுட்டேன். இப்போது அதே மாதிரி திருப்பி அதே மாதிரி டயரு அதே டயர் தான் சொல்ல முடியும். அதே டயரு பாடியில் கொடுத்து விட்டு இதில் கொடுத்து விட்டாங்க, சாரி மாதவரம் ட்ராப்பு அப்படின்னு வந்துச்சு. நான் பிக்கப் லொக்கேஷன் போனேன், டயர் எடுத்து வச்சாங்க. சார் வேணாம் சார், ஆர்டரை கேன்சல் பண்ணிவிடுங்க சார் அப்படி. ஏன் என்னாச்சு அப்படின்னாரு. இல்லை சார், இந்த மாதிரி டயர் வந்து நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோவை நான் அவர்கிட்ட காமிச்சேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனேன் சார், இந்த மாதிரி இதே டயர் தான் எடுத்துகிட்டு போனேன், ஆனால் மட்கார்டில் இந்த மாதிரி ஓட்டம் வந்துச்சு. இல்லைப்பா அது படாதுப்பா, நான் அது மாதிரி வச்சு கட்டி கொடுக்குறேன். சேம் உங்களை மாதிரி டைலாக் தான் சார் அவரும் சொன்னார், சேம் டைலாக் சொன்னார், ஒன்றுமே ஆகாது நான் வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு. கண்டிப்பாக என்னால் எடுத்துகிட்டு போக முடியாது சார், கோச்சிக்காதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாஃப்டாக சொல்லிட்டேன். ஆனால் அது உடனே பார்த்தீங்கன்னா அவங்க ஓனருக்கு ஃபோன் போட்டு சொல்லிட்டார். அவர் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு ஃபோன் அடிச்சு, ஏன் டயர் என்ன ஹலோ என்னாச்சு, ஏன் எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. இல்லை சார், டயர் நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன் சார், நாங்கள் டயரில் நான் என்னோடய வண்டிக்கு செட் ஆகாது சார். அதில் உங்கள் டிரைவர்ஸ் எல்லாருமே வந்து எடுத்துகிட்டு போகிறாங்களே சார். எடுத்துகிட்டு போகிறாங்க சார், என் வண்டி செட் ஆகாத சார், நான் உங்கள் ஒர்க்கர்கிட்ட காமிச்சிட்டேன் சார், ஓட்டை விழுந்துருச்சு சார், அது எப்படி சார் நான் எடுத்துகிட்டு போக முடியும், இப்போ என்னங்க சொல்ல வரீங்கன்னு ரொம்ப ஹாஷாக கத்த ஆரம்பித்தார். இல்லை நான் எடுத்துகிட்டு போகல சார் அப்படின்னு. உடனே பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டேன் சார், அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டார். தோழர், அவர் பண்ண மாட்டேன் சொல்லி 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சுன்னு நினைக்கிறேன், அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. ஆனில் வச்சுக்கிட்டே நான் போகிறேன், என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போன்னு இருக்கேன். நான் இப்போ ஸ்டார்ட் ட்ரிப்பும் கொடுக்கல, என் ட்ரிப்பும் கொடுக்கல, கேன்சலும் கொடுக்கல, ஆப்பை அப்படியே ஆனில் வச்சுக்கிட்டு நான் வீடு வரைக்கும் போதான் செய்ய போகிறேன். எவ்வளோ நேரம் தான் அவர் பண்ணாமல் இருக்காரு பார்ப்போமே. எப்படி இருந்தாலும் இன்னொரு புக் பண்ணணும், எப்படியும் அந்த இது என்ன ஆச்சுன்னு அதிலேயே வரும்ல, பரவாயில்ல, எனக்கு ஐடி என்ன ஆனாலும் பரவாயில்ல பார்த்தலான்னு இருக்கேன். ஏன்னா நான் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நான் கேன்சல் பண்ண வச்சுவாங்க, என் மேலே தப்பு தான் ஆகும். ஏன்னா போன வாரத்துலேயே இதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் பண்ணேன்னா நான் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸ்டார்ட் ட்ரிப்பும் கொடுக்கல, என் ட்ரிப்பும் கொடுக்கல, ஆப் அப்படியே தான் வச்சுருக்கேன். ஆப்பை அன்இன்ஸ்டாலே பண்ணிவிட்டேன் சொல்லப்போனால். ஏன்னா அது லொக்கேஷன் நம்ம எனேபிள் பண்ணணும், இல்லைனா இதாக இருக்கும், ஸோ மொபைல் இதாகும். அதனால் பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்படியே போகிறேன். ஒரு வேளை ஐடி சஸ்பென்ஷன் ஆச்சு அப்படின்னா திஸ் மேபி லாஸ்ட் வீடியோவாக இருக்கலாம் இது. சரி தோழர், பை பாய்.